Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஒன்று செய்கிறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரியான இன்னொரு வீடியோஸ் பார்க்கணுமா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம் ஏதாவது ஒரு கலர் ஊல் எடுத்துக்கணும். இதை நம்ம சென்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சிங்கிளாக போடாதீங்க, கொஞ்சம் திக்காக போடுங்க. திக்குன்னு சொன்னால் 2-3 ஊல் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே சைட்லேயும் கீழே சைட்லேயும் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு டேப் ஒன்று போட்டு ஒட்டிடுங்க. அப்போது அது எங்கேயுமே அசையாமல் அந்த ஊல் அப்படியே நிற்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த 3 கலரை யூஸ் பண்ணி பின்ன போகிறோம். இந்த ஊலில் 3 கலர் இருக்குது. 3 கலருமே 2 பீசஸாக இருக்குது. இது அந்த ரெட் கலர் ஊலை விட நீட்டமான ஒரு ஊலாக தான் இருக்கும். இப்போ என்ன செய்கிறோன்னா அந்த ஊலை அந்த ரெட் கலர் ஊலுக்கு கீழே வச்சுட்டு அந்த சென்டர் பீஸை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஊலை இந்த பக்கத்துக்கு வச்சுட்டு வீடியோவில் இருக்க மாதிரி இந்த சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஊலை அந்த ரெட் கலர் ஊலுக்கு அடியில் எடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம வளைச்சி எடுத்த ஊல் வழியாக வெளியில் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நொட்டு ஒன்று வரும். நீங்கள் அந்த நொட்டை இறுக்கமாக போட்டு வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு நொட்டு ஒன்று தான் வரும். இதை கொஞ்சம் நல்லா இறுக்கமாக எடுத்துருங்க. இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இருக்க 2 சைடு ஊலையும் ஒன்றாக்கிட்டு பார்த்தா 12 பீசஸ் ஊல் இருக்கும். இதை 3 செட்டாக பிரிக்கணும். 3 செட்லேயும் ஒரு செட்டில் 4 பீசஸ் ஊல் வர மாதிரி இருக்கணும். அது ஒரு செட்டில் டபுள் கலரும் போகும், அந்த மாதிரி தான் வரும். அது பிரச்சனை இல்லை. இதை நம்ம கேர்ள்ஸ் எப்படி தலை பின்னுவோம் அந்த மாதிரி தான் இது நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு நார்மலி நம்ம தலை பின்னுறதுக்கு 3 செட் முடி எடுப்போம். அந்த மாதிரி தான் இதுலேயும் 3 செட் ஊல் எடுத்திருக்கோம். இப்போ கீழே இருக்கிற அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நடுவில் இருக்கிற அந்த ஊலை எது சரி 2 செட்டுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த செட்டுக்கும் மற்றதுக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பின்னுறது தான் இருக்குது. பின்னும் போது சரியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கலர்ஸையும். இப்போ நம்ம தலை பின்னுற மாதிரி தான் பின்னுறோம். அந்த சைடில் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சைட்லேயும் மாறி மாறி நம்ம பின்னிட்டே தான் வருவோம். உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னா நான் செய்கிற மாதிரி வீடியோ பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பின்னிக்கலாம். உங்களுக்கு இதையும் விட கொஞ்சம் கூடையாக வேணுமா இருந்தால் நீங்கள் இன்னமும் பின்னலாம். குறைவாக வேணுமா இருந்தால் இதை விட குறைவாக இருக்கும்போதே நிப்பாட்டிடலாம். இப்போ அந்த சென்டரில் நாங்கள் இதுக்கும் மற்ற பக்கத்துக்கும் ஆட் பண்ண ஊலை செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட வலது கையிலையும் இடது கையிலையும் பிடிச்சிருக்க ஊரில் ஒரு பக்கம் 6 பீஸும் மற்ற பக்கம் 6 பீஸும் எடுத்துருங்க. அப்போ 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அப்படி எடுத்ததுக்கப்புறம் இறுக்கமாக பிடிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட்
மேலே காட்டணும் மாதிரியே இங்கேயும் ஒரு நாட் ஒன்று இப்போ போட போகிறோம் நாங்கள். அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இங்கே எனக்கு ரிமூவ் பண்ண அந்த டேப்பை எடுத்து மறுபடி அதே இடத்துல ஒட்டிடுங்க. அப்போ அது அசையாது. அதை ஒட்டினதுக்கு அப்புறமா உங்களோட ரைட் சைடில் இருக்க ஊல் எடுத்து ரெட் கலர் ஊலுக்கு மேலே வைங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க ஊலை ரெட் கலர் ஊலுக்கு அடியில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வளைஞ்சி வர ஊல் வழியாக வெளியே எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டு அதை அப்படியே இறுக்கமாக இழுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு நாட் ஒன்று விழுந்து அது அப்படி இறுக்கமாகி, இப்போ நீங்கள் 2 சைட்லேயும் இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களோட பேண்ட் வந்திருக்கும். அந்த ரெட் கலர் தான் நாம் எடுத்த சென்டர் பீஸ். அந்த சென்டர் பீஸ் தவிர மற்ற ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிடணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெட் கலர் ஊலை கட் பண்ணிடாதீங்க. மற்ற 2 ஊலையும் கட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரியான பேண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட்டுறதுக்கு தான் ஏதாவது பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்க ஊல் ரெண்டையும் ஒன்றாக்குங்க. அதை ஒன்றாக்கிட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. உங்களோட விரல் ரெண்டையுமே வச்சு நல்லா இறுக்கமாக பிடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் டேப் ஒன்று ஒட்டின மாதிரி இதுக்கும் 2 டேப் போடணும். இப்போ டேப் போட்டதுக்கு அப்புறமா நான் ரெட் கலர் ஊல் யூஸ் பண்ணியிருக்கதால இதுக்கும் ரெட்டே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஓவர் திக்காக இருக்க தேவையில்லை. நீங்கள் 2 பீஸ் ஊல் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம நாட் ஒன்று போட்ட மாதிரியே தான் இதை நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா லெஃப்டில் இருக்கிறத ரைட் சைடுக்கு கொண்டு வந்துட்டு ரைட் சைடு இருக்க ஊலை அடியிலேருந்து அப்படியே மேலே பக்கத்துக்கு எடுக்கணும். அந்த பக்கம் செஞ்ச மாதிரி இந்த பக்கமும் இப்போ மாறி மாறி செஞ்சுட்டு போகலாம். சரி, இப்போ நீங்கள் பின்னி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டின டேப் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்ட் எடுத்துடலாம். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க பீசஸை கட் பண்ணிவிட்டு க்ளூ ஒன்று வச்சு 2 சைட்லேயும் இப்படி ஒட்டி விட்டுறலாம். நம்மளோட பேண்ட் இப்போ ரெடி. இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேண்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணலாம், ஒரு எல்ஸ் நீங்களே போட்டுக்கலாம். தேங்க்யூ.